சொத்தாசையில் பங்காளி தகராறு. தலைப்பிள்ளையின் வீட்டிற்குள் இளைய மகனோடு சென்று வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை அடித்து சூறையாடிய தாய். காவல் நிலையத்தில் தாய் தம்பி மீது புகார் அளித்து நிற்கும் அண்ணன். திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடி அடுத்த கிரிசமுத்திரம் கிராமம் புருஷோத்தம குப்பம் பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் சம்பத். இவர் அதே பகுதியில் தனது தாய் வனிதா பெயரில் நிலம் வாங்கி வீடு கட்டி வாழ்ந்து வருவதாக கூறுகிறார். சம்பத்தின் தம்பியான நேரு தனக்கும் அந்த சொத்தில் பங்கு உள்ளதாக அடிக்கடி சம்பத்திடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் சம்பத் தனது தம்பிக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் லாரி ஒன்றை வாங்கி கொடுத்தாராம். ஆனாலும் தனக்கு அந்த சொத்தில் பங்கு வேண்டும் என தம்பி நேரு அடிக்கடி கேட்டு வந்திருக்கிறார். ஆனாலும் சொத்தில் பங்கு தராததால் இது குறித்து தம்பி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தார்களாம். இந்த நிலையில்தான் வழக்கறிஞர் சம்பத்தின் வீட்டிற்குள் திடீரென புகுந்த தாய் வனிதா மற்றும் தம்பி நேரு ஆகியோர் வீட்டில் இருந்த பொருட்களை அடித்து உடைத்து சூறையாடினர். இது குறித்து சம்பத் வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சிசிடிவி ஆதாரங்களை பார்த்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள்.